ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், க்ளோ அண்ட் பிளஷ் சேனல்ல உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கம்யூனிட்டியில கேட்ட அந்த வீடியோ தான். அதாவது சிம்பிள் எவ்ரிடே மேக்கப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சிம்பிளா எவ்ரிடே எப்படி மேக்கப் போடுறது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வெறும் 5 ப்ராடக்ட் வச்சு இந்த மேக்கப்பை நீங்க இன்னைக்கு பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியா, ரொம்ப சிம்பிளா இந்த மேக்கப் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த மேக்கப்பை 9 to 5 வரைக்கும் தக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன டிப்ஸ் இருக்கு அப்படின்றது நான் நடுநடுல இந்த வீடியோல சொல்றேன். அதை பேஸ் பண்ணி நீங்க மேக்கப் போட்டீங்க அப்படின்னா எவ்ரிடே ஆஃபீஸ் கோயர்ஸா இருந்தாலும் சரி, எவ்ரிடே மேக்கப் உங்களுக்கு காலையில போட்டது ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருக்கும். மாறவே மாறாது, கலையவே கலையாது. ஸோ நான் சொல்ற டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோல கண்டிப்பா ஒன்னொன்னா பாருங்க. வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மேக்கப் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம மேக்கப்போட பேஸ் ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கு ஒரு பிஞ்ச் அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. எந்த பிராண்ட் ஜெல்னாலும் நீங்கள் எதுக்கு எடுத்துக்கலாம். இதை ஃபேஸில் ஃபுல்லாக ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக உங்கள் கை வச்சு அவங்க ஃபேஸில் ஈவனாக இந்த மாதிரி தடை விட்டுக்கோங்க. உங்கள் ஃபேஸில் நெக்கில் 2 இடத்துலையுமே இதை நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஒரு 2 to 3 minutes இதை ட்ரை பண்ணுறதுக்கு அப்படியே விட்டுருங்க. அலோவேரா ஜெல் ட்ரை ஆகிறது நல்லா தெரியும். இதுக்கப்புறம் இதில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டெய்லி க்ரீம் போட்டுக்கலாம். உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்றாப்புல க்ரீம் எடுத்து இதையும் உங்கள் ஃபேஸில் அப்புறம் நெக்கில் 4 பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 minutesக்கு இதையும் காய விடுங்க. அடுத்ததாக இப்போ நான் நாய்க்காவோட பிபி க்ரீம் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சிசி க்ரீம் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல் இன் ஒன் க்ரீம். ஸோ ஃபவுண்டேஷன் இதுக்கு அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நாய்க்கா க்ரீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளை பண்ணக்கூடாது. கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி அதை நம்ம இந்த மாதிரி 2 விரல் யூஸ் பண்ணி டேப் பண்ணணும். இதை நீங்கள் ஃபேஸில் போட்டதுக்கப்புறம் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்வெட் அவுட் ஆயிரும். மேக்கப் போட்ட மாதிரி திட்டாக இருக்கும். அதனால இந்த மாதிரி 2 விரல் வச்சு டேப் பண்ணி நெக்லையும் ஃபேஸ்லையும் காய விடுங்க. நல்லா காஞ்சி கையில் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு இது காயணும். சுத்தமாக கையில் ஒட்டவே கூடாது. காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பவுடர் இதில் கொஞ்சம் போட்டுக்க போகிறோம். பவுடர் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு காட்டன் பட் எடுத்துக்கோங்க. பவுடரை லைட்டாக அதில் பட வச்சுட்டு இந்த மாதிரி ஃபேஸில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ஆயிலி ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈவன் ஆயிரும். ஸோ எனக்கு ஆயிலி ஃபேஸ் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி தான் மேக்கப் அப்ளை பண்ணுவேன். இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டேரெக்டாக காம்பேக்ட் பவுடர் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி பவுடரை நெக்லையும் ஃபேஸ்லையும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். நான் இங்கே யூஸ் பண்ணுற காம்பேக்ட் பவுடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்மேயோடது. ஸோ உங்ககிட்ட எந்த காம்பேக்ட் பவுடர் இருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி காம்பேக்ட் பவுடர் ப்ரஷ்லையும் அப்ளை பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஸ்பஞ்ச்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதை அப்வர்ட் டைரக்ஷனில் இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். இப்படி அப்ளை பண்ணிங்கன்னா தான் ஃபேஸில் உங்களுக்கு எல்லாமே ஈவனாக உங்களுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் மட்டும் நான் ஃபேஸில் இதை போடுறேன். அதே மாதிரி கண்ணுக்கு மேலேயும் காம்பேக்ட் பவுடர் கண்டிப்பாக போடணும். இல்லாட்டினா கண்ணு மட்டும் கருப்பாக தெரியும். நெக்கில் ஃபேஸில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. காதுலேயும் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நான் பவுடர் போட்டிருக்கேன், ஒரு பக்கம் காம்பேக்ட் பவுடர் இல்லை. ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ இதே மாதிரி அப்வர்ட் டைரக்ஷனில் காம்பேக்ட் பவுடர் ப்ரஷில் போட்டாலும் சரி, ஸ்பஞ்சில் போட்டாலும் சரி, இந்த டைரக்ஷனில் தான் போடணும். உங்களுக்கு எங்கே நிறைய பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல காம்பேக்ட் பவுடர் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். இப்போது அதே மாதிரி நெக்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற காஜல் போட்டுக்கலாம். நான் இங்கே ஐடெக்ஸ் காஜல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த காஜல்னாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் நான் தூரமாக அந்த மாதிரி எடுத்து போடுவேன். ரொம்ப டார்க்காக போட மாட்டேன். ஏன்னா நான் லென்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால. ரொம்ப டார்க்காக நான் காஜல் அப்ளை பண்ணேன் அப்படின்னா என்னோடய லென்ஸில் கருப்பாக பட்டுரும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தான் நான் அதில் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேட் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஐடெக்ஸோட காஜல் ஐ லைனர் வச்சு நான் என்னோடய ஐப்ரோஸையும் லைன் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கோம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சும் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ டாஸ்லரோட மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். மஸ்காரா ஆப்ஷனல் தான். இது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. பட் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்ணு நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு கண்ணில் ஒரு பிரைட்னஸ் தெரியும். ஸோ ஜஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய மஸ்காரா எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஸ்மர்ஜ் ஆயிரும்.
இப்போ லிப் க்ளாஸ் போடுறதுக்கு முன்னாடி லிப் பாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. லிப் பாம் போட்டு ஃபஸ்ட் லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம லிப் க்ளாஸோ இல்லை வந்து லிப்ஸ்டிக்கோ போடணும். இப்போ என்னோடய ட்ரெஸ்க்கு ஷேடுக்கு ஏற்றாப்புல நான் வந்து இங்கே ஒரு லிப் க்ளாஸ் ஒன்று போடுறேன், மேப்ளினோடது. உங்களுக்கு எந்த ஷேடில் வேணுமோ அந்த ஷேட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான எவ்ரிடே மேக்கப் நம்மளோடது முடிஞ்சிருச்சு. இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த லுக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இந்த லுக் எப்படி இருக்கு அப்படின்றது எனக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் வேற என்னெல்லாம் மாத்தலாம் அப்படின்றது இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட டைம் ஒதுக்கி என்னோட இந்த க்ளோ அண்ட் பிளஷ் சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ரெசிபி சேனல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாஷாஸ் கிச்சன் அப்படின்ற என்னோட ரெசிபி சேனல் இருக்கு, அதையும் நீங்க போய் பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.